தமிழ்நாடு அரசின் தொடர் வலியுறுத்தலுக்கு பிறகு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். 63,246 கோடி ரூபாய் மதிப்புள்ள சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 2020 நவம்பர் 21ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 118 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரை 45 கிலோமீட்டர் தொலைவிலும், கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரை 26 கிலோமீட்டர் தொலைவிலும், மாதவரம் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் தூரத்திலும் வழித்தடம் அமைக்க திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 128 ரயில் நிலையங்களுடன் அமையும் இத்திட்டம் சுமார் 42 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் 43 சுரங்க ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 63,246 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஒன்றிய அரசின் பங்கு 7,425 கோடியாகும். ஆனால் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதலும் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ஒன்றிய அரசு வஞ்சித்து வந்த நிலையில் மாநில அரசின் நிதியை வைத்து மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வந்தன. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குமாறு பிரதமர் மோடி, ரயில்வே அமைச்சர் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்த பிறகும் நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு புறக்கணித்து வந்தது. கடந்த 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒரு வாரத்தில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெட்ரோ திட்டம் போக்குவரத்தை எளிதாக்கவும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என்றும், பரபரப்பான நகரத்தில் மக்களின் போக்குவரத்தை எளிதாக்க மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் உதவும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலை வரவேற்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு தங்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததற்காக தமிழ்நாடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.